வணக்கம். இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 27 ஏலக்காய்கள் இருந்தால் போதும், விபரீத ராஜயோகம் உண்டாகும், செல்வ மழை பொழியும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி 27 ஏலக்காய்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், குறிப்பாக சுக்கிரஹோரையில் செய்யப்படும் இந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது செல்வ செழிப்பை அள்ளி அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது உண்மை. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெள்ளிக்கிழமையில் பொதுவாகவே விரதம் இருந்து அம்பிகையை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதிலும் மகத்தான இந்த மாசி மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி 14 வருது. இந்த வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் செல்வ மழையை அள்ளி அள்ளி பொழிவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை. மாசி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பானது அப்படின்னு சொன்னாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அன்னைக்கு விரதமிருந்து அம்பாளை வழிபாடு செய்வது, தரிசனம் செய்வது நம்ம குடும்பத்தை மட்டுமல்ல நம்ம சந்ததியையும் செழிக்க வைத்து அம்பாள் அருள் புரிவாள் அப்படிங்கிறது உண்மை. நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்காமலேயே நமக்கு கொடுப்பவங்க தான் அம்மா. அப்படி அம்பாளும் உலகத்துக்கே அன்னையாக திகழ்பவள். அந்த பராசக்தி, ஆதி பராசக்தி எல்லாமே சேர்ந்த அந்த அம்பாளிடம் நம்ம வேண்டும் பொழுது, வழிபாடு செய்யும் பொழுது கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுப்பாள் அப்படிங்கிறது உண்மை. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை தரிசிக்க குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நிகழும் அப்படிங்கிறது உண்மை. அதிலும் மாசி மாதம் வந்துட்டாலே செவ்வாய் வெள்ளிக்கிழமை அப்படின்னு இல்லாமல் எல்லா நாளும் அம்பாளை வணங்குவது மிக மிக சிறப்பு அப்படின்னும், விரதமிருந்து அம்பாளை வழிபாடு செய்வது நம் கவலைகளை எல்லாம் போக்கி அருளுவாள் அம்பாள் அப்படிங்கிறதும், கஷ்டங்களை எல்லாம் நீக்கி வாழ சந்தோஷமாக வாழ வழி செய்வாள் அம்பாள் அப்படிங்கிறது உண்மை. இந்த மாசி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் ரொம்பவே உகந்த நாள். செல்வ செழிப்பு அதிகரிக்கணும், பண மழை பொழியணும் அப்படின்னா இந்த அற்புதமான நாளில் சுக்கிரஹோரையில் நம்ம செய்யப்படும் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். அப்படி சுக்கிரஹோரை எந்த நேரம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி, அதே போல் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி. இந்த 3 மணி நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 மணி நேரத்தில் எது நமக்கு சௌகரியமாக இருக்குதோ அந்த நேரத்தை நம்ம குறிப்பாக எடுத்துக்கலாம். இதில் 27 ஏலக்காய்கள் எந்த சேதமும் அடையாமல், எந்த ஒரு ஓட்டை இல்லாமல் நல்ல சுத்தமான ஏலக்காயாக 27 ஏலக்காய்கள் எடுத்துக்கணும். அதன் கூட அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வெள்ளிக்கிழமையில் வெள்ளை நிறத்திலான நெய்வேத்தியம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதிலும் குறிப்பாக அம்பாளுக்கு ரொம்பவே பிடித்தமான பால் பாயாசம் செய்து நெய்வேத்தியம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த பால் பாயாசம் செய்து 27 ஏலக்காய்கள் வச்சு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறது சில பொருட்களில் இருப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் முதல் இடத்தை பிடிப்பது தான் இந்த ஏலக்காய். இது சமையலுக்கு பயன்படுத்தும் சாதாரண ஒரு பொருள் கிடையாது. ஏலக்காய் அப்படிங்கிறது மூலிகை வகையை சேர்ந்த ஒரு தாவரம் அப்படின்னும், மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான விருப்பமான பொருட்களில் இந்த ஏலக்காயும் சேரும். சிலருக்கு செல்வத்தின் மேலே பிரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த செல்வத்தை எப்படி சேர்க்கணும், வரும் செல்வத்தை எப்படி தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னு யோசித்து சில காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பலவிதமான வழிகளும் இருக்குது. பணம் சம்பாதிப்பது கடினமான காரியம் அப்படின்னா அதை சேமித்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான காரியமாக இருக்கும். அப்படி மகாலட்சுமியோட அருள் நம்ம வீட்டில் முழுவதுமாக இருந்ததுன்னா செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், சேரும் பணம் நிலையாக நம்மிடமே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி சுக்கிரஹோரை, அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில் 27 ஏலக்காய்களை வைத்து ஏலக்காய் மாலை தயார் பண்ணணும். நம் கைகளாலேயே அந்த ஏலக்காயை
கோர்த்து மாலையாக கட்டி மகாலட்சுமி தாயாருக்கு அந்த மாலையை நம் கைகளாலேயே, அதுவும் சுக்கிர ஹோரையில் நம்ம போடணும். 27 ஏலக்காய்களை ஊசி நூல் கொண்டு கோர்த்து மாலையாக செய்து நம் கையாலேயே அதை செய்து மகாலட்சுமி தாயாருக்கு அதை அர்ப்பணம் செய்யணும். அந்த ஒரு மாலை குறிப்பிட்ட அந்த சுக்கிரஹோரை அப்படின்னு சொல்லப்படும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு அந்த ஏலக்காய் மாலையை சமர்ப்பித்து நெய்வேத்தியமாக பால் பாயாசம் வைத்து அதன் கூட வெற்றிலைப்பாக்கு, பழம் இதெல்லாம் வைத்து சுத்தமான பசும் நெய்யில் பஞ்சு திரி போட்டு நெய் தீபமேற்றி மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வைத்து இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழிபாடு நம்ம சுக்கிரஹோரையில், அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அது மட்டுமல்ல, மாசி மாத வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு வழிபாடு செய்யும் பொழுது கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நித்திய வாசம் செய்ய இந்த ஒரு பூஜை முறை அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. முழு நம்பிக்கையோடு செய்தோன்னா அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. செய்து பார்த்து அதை உணர்ந்தவர்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். நம்பிக்கையோடு அதை செய்து மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். அது மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு மல்லிகை மலரோ அல்லது செந்தாமரை மலரோ அல்லது மனோரஞ்சித மலர் கிடச்சிச்சின்னா இதில் ஏதாவது பூக்களில் ஏதாவது ஒரு பூவினால் நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது, அதே போல் பால் பாயாசம் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு புகழையும் பொருளாதார நிலைமையில் மேன்மையும் அடைவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. புகழ் சேரும், செல்வம் சேரும், வியாபார அபிவிருத்தியாகும், குடும்ப ஒற்றுமை உண்டாகும் அப்படிங்கிறது இந்த வழிபாட்டுக்குரிய கூடுதல் சிறப்பு. மாசி மாத வெள்ளிக்கிழமையில் தவறாமல் இந்த வழிபாடு செய்து மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அம்பாளுக்கு உரிய அற்புதமான வெள்ளிக்கிழமையில் செய்யப்படும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது அம்பாளுடைய மகத்தான ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த ஒரு பதிவையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.